ஆமா. என்ன தலைப்பு தெரிவு செய்திருக்கிறீங்க அம்மா? மானம் விற்ற பிழைப்பு வேண்டாமே என்ற தலைப்பில் இன்று கவிதை வாசிக்கலாம் என்று. கண்டிப்பா கண்டிப்பா. இதுவரைக்கும் எல்லாருமே அதிகமாக கிராமத்து காதலை எடுத்து வந்தார்கள். இப்பொழுது இந்த அற்புதமான தலைப்பை நீங்க எடுத்திருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. கற்போம், சொல்லுங்கள். ஆமாமா, நான் தான் பாரதியாரின் மிச்சம் என்று சொன்னேனே. ஆனால் எனக்குள் அந்த தீ கிடைந்து கொண்டுதான் இருக்கிறது எப்போதுமே. கண்டிப்பா. ஆமா, நன்றி அம்மா. கவிதை வாசிக்கலாமா? வாசிங்க, கற்போம். மானம் விற்ற பிழைப்பு வேண்டாமே. தமிழன் என்பான், தலைவன் என்பான், தயங்க மாட்டான், தருதலையாய் தவறிழைப்பான், தட்டி கேட்பவர் தப்பு தப்பாய் சித்தரிப்பான், சிந்திக்க தெரியா செம்மறியாட்டு மந்தைகள் எல்லாம் சிறிதும் யோசிக்காமல் பெரிதாய் நினைத்து பிதற்றிக் கொண்டிருக்கும். ஆமாம் சுவர்ணீனாம்மா. அந்த பொல்லாங்கு புரணிகளை, பொய்யான வருணிகளை சிந்திக்க தெரியாதவர் சேற்றில் புரளும் புழுக்கள் அல்லவோ. அந்த பொல்லாங்கு புரணிகளை, பொய்யான வருணிகளை சிந்திக்க தெரியாதவர் சேற்றில் புரளும் புழுக்கள் அல்லவோ. சந்திக்கும் அனைவரையும் சாக்கடையாய் நினைக்கும் சல்லி மாந்தனை நொடியில் கிள்ளி எறிய வேண்டாமோ. சந்திக்கும் அனைவரையும் சாக்கடையாய் நினைக்கும் சல்லி மாந்தனை நொடியில் கிள்ளி எறிய வேண்டாமோ. துள்ளி எழுந்து தூக்கி தூர வீச வேண்டாமோ. சற்றும் சிந்திக்காமல் சாக்கடைகளுக்கு வெண்சாமரம் வீசும் இந்த மானம் விற்ற பிழைப்பு வேண்டாமே மனிதா. நீ மனிதன் என்றால் சற்றேனும் சிந்தித்து ஏன், எதற்கு, எப்படி என்று வினவு. உனக்கான முடிவை நீயே எடுத்து பழகு. பிறரிடம் கொடுத்து விட்டு பிதற்றிக் கொண்டிருக்காதே. வாடகை வீடே இந்த பூமி, நீ காலி செய்தே ஆக வேண்டும் ஒரு நாள். காலம் உன் கையில் இருக்கும் போதே கால் பதித்து நட. காலத்தை வென்று நட. சோதனைகளை கொன்று புதை. வேதனை இல்லா வாழ்வில்லை, வேதனை இல்லா வாழ்வில்லை. சாதனை தடம் படைத்து விடு. சரித்திரத்தில் இடம் பிடி. சாப்பிட்டு உறங்கவா உலகிற்கு வந்தாய், சாப்பிட்டு உறங்கவா உலகிற்கு வந்தாய். சரித்திரம் படைத்து விடு மனிதா. துரத்திடும் வாழ்க்கையில் துளியும் தயங்காதே. தெளிவாய் முடிவெடு. துணிந்து விட்டால் காலம் என்ன நேரம் என்ன. காற்றும் கீதம் இசைக்கும், கதிரவனும் ஒளி கொடுக்கும். துணிந்து நட மனிதா. நெஞ்சில் துணிவின்றி, நேர்மை திறம் கொஞ்சமும் இன்றி தற்குறியாய் கும்மியடிக்கும் இந்த மானம் விற்ற பிழைப்பு வேண்டாமே. இது மட்டுமா? இழிமாந்தரின் செயலனைத்தும் செம்மையற்றே சிதறிக் கொண்டிருக்கிறது. சிறிதாய் அல்ல, பெரிதாய், மிக மிக பெரிதாய். காசுக்காய் கலப்பு மொழி பாடல், வடமொழி ஆங்கிலம் வகையாய் கிறுக்கிவிட்டு மேடை தோறும் தமிழினி சாகாது என முழங்கி நடித்து இந்த மானம் விற்ற பிழைப்பு தேவையோ? நட்பில் கர்ணனாக பழகி துயர்படும் நேரத்தில், உயிர் போகும் தருணத்தில் காசுக்காய் கழட்டிவிடும் இந்த மானம் விற்ற பிழைப்பு வேண்டாமே மனிதா. பொய்யாய் சிரித்து, பொய்யாய் பேசி, அரிதாரமின்றி சந்தர்ப்ப வேஷங்கள் கட்டும் இந்த மானம் விற்ற பிழைப்பு வேண்டாமே மனிதா. தான் ஏய்த்து பிழைக்க பிறரை பிழையாக்கும் பிதற்றல் பிறவிகளே. காசு பணம் பங்களா நகை நட்டு நிலம் எல்லாம் பூமியில் விட்டு, மனைவி பிள்ளை உறவு விட்டு, உயிரையும் விட்டு, உடலையும் விட்டு, நிலையில்லா இந்த வாழ்வில் மானம் விட்ட பிழைப்பு இனியும் வேண்டாமே. மானம் இழந்து வாழ்வதற்கு மாண்டு விடுதலே நன்றென்பேன். மானம் இழந்து வாழ்வதற்கு மாண்டு விடுதலே நன்றென்பேன். கவரிமானுக்கு கூட அது உண்டென்பேன். தீயெல்லி உண்டென்பேன். தீயதை மீறினால் தீயெல்லி உண்டென்பேன். வானம் உன் கூரை மேலே பறந்து விரிந்து கிடக்கிறது. மானத்துடன் சிறகு விரி. பாராட்டு விழா எடுத்து பொன்னாடை போர்த்தும் இந்த உலகம். நன்றி. மிக அருமை, மிகச் சிறப்பு. பல சமூக கலைகளை பாரதி மாதிரி கலைந்தறிய முற்படுகிறீங்க. பாரதியின் மிச்சம் என்று சொன்னது நிஜம்தான். நிச்சயமாக அற்புதமான அந்த தலைப்பை தெரிவு செய்து, மானம்தான் ஒரு மனிதனுக்கான நிரந்தர சொத்து, நமக்கு வேறு எதுவுமே நிரந்தர சொத்து என்று முதல்ல மானத்தை தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. நிச்சயமாக அப்படி உண்மையில் இன்றைய இந்த வேகமான உலகத்தில் பலரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறுக்கு வழியில
குறுகிய ஆதாயங்களுக்காக சட்டவிரோதமான வழிகள்ல அறமற்ற செயல்களை செய்கின்ற லஞ்சமாக, பொய்யாக, ஏமாற்றுதலாக, திருட்டாக இந்த மாதிரி செய்பவர்களுக்கெல்லாம் அதே நேரம் சாக்கடைகளுக்கு வெண் சாமரம் வீசுபவர்களுக்கு சவுக்கடி கொடுத்தது உங்களுடைய கவிதை. மிக அருமை. சாப்பிட்டு துயின்று விடாதே, சாப்பிட்டுட்டு துயின்று விடாதே, துணிவாக எழுந்து கொள், விழுந்தாலும் எழுந்து நட. பாரதி கேட்டார், வீழ்வேன் என்று நீ நினைத்தாயோ என்று சொல்லி கேட்டார் பாருங்க, அவருடைய புதிய ஆத்திசூடியிலே. மிக அருமையாக இளிமாந்தரின் செயல்கள், அது மொழியாக இருக்கட்டும், எதோக்கும் அவர்கள் கீழ்மை செய்பவர்களுக்கெல்லாம், நடிப்பு மாந்தர்களுக்கு நல்ல சவுக்கடி கொடுத்தது உங்க கவிதை. ஆமா, உண்டு விட்டு உறங்கவா உலகிற்கு வந்தோம், ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். இதையா எனது அருமை அருமை பாரதியின் மிச்சமா எனது கருத்து. மிக்க நன்றி, மிகுந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிக்க நன்றி சுகந்தினாமா, உங்களோடு பேசியதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு ஆளுமை பெண்மணியோடு மிக்க நன்றி. நாங்க தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். நன்றி. வணக்கம்.